மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பெரியார் குறித்து பேசிய ஒரு பேச்சு அவதூறு. யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? நாம் தமிழருடைய இந்த பேச்சு, இந்த போக்கு அவர்களுக்கே எதிராக முடியும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட, அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். எந்த தலைவரும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. குறிப்பாக பெரியார் அவரை போய் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்றது அவரை கொச்சப்படுத்துறதாயிடும். கேட்டுக்க. ஏன்னா அவர் தான் கேள்வி கேளுங்கன்னு சொன்னவர். நானே சொன்னாலும் உங்கள் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ பகுத்து பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள், நான் சொல்றேங்கிறதுக்காக கேட்காதீங்கன்னு சொன்னவர். என்ன மனுஷன்? அப்போ பெரியாரை இன்றைக்கு இழிவு செய்யும் நிலைக்கு, சங்கிகளின் நிலைக்கு, வலதுசாரிகளின் நிலைக்கு, சனாதன சக்திகளின் நிலைக்கு, அந்த நிலைப்பாட்டுக்கு சீமான் வந்து நிற்கிறார். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இப்ப அம்பேத்கரையும் பாஜக ஏத்துக்கிறாங்க, அதனால அம்பேத்கர் வந்து அவங்க ஆளுன்னு ஆயிடுமா? அப்படி இல்லல்ல. அம்பேத்கரை பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இல்ல, அதே மாதிரி சீமான பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அம்பேத்கர் பேசிய கருத்துக்களுக்கு ஆதரவாக வந்து எங்கேயும் வலதுசாரிகள் பேசலையே. சீமானுடைய கருத்துக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்க. என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. சீமானுக்கு ஆதரவாக வந்து வண்டி கட்டி ஏறி நிக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க, வரிசை கட்டி நிக்கக்கூடியவங்களை வந்து பாருங்க. ரங்கராஜ் பாண்டே, சுமன் சி ராமன், ராம சீனிவாசன், அண்ணாமலையிலிருந்து ஒவ்வொரு ஹெச் ராஜா வரைக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு அவங்கள வச்சிருக்கேன். இவரு சங்கின்னா நண்பர்னாரு, அப்ப அவங்களும் இப்ப சீமான் தம்பின்னா நண்பர்ன்ட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு புள்ளியில சந்திக்கிறாங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. பெரியார் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. என்ன விமர்சனம்? இல்ல, அவர் இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருக்கிறாரு. ஒண்ணு அடுத்து சொல்லுங்க, சொல்லிட்டீங்கன்னா நான் அதெல்லாம் கீழ்வெண்மணில வந்து அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு? 2 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதல்ல ஆதரிச்சவர். அதுக்கப்புறம் காமராஜர் கூட இணைந்து செயல்பட்ட போது அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏற்கல. 3 பெரியாரை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மணி கேட்கிறார். சீமான் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அவரு வந்து எங்களுடைய வழிகாட்டி குறிச்சிங்க. நோட்ஸ் த பாயிண்ட். வழிகாட்டி. நன்றி சொல்வேன் தெய்வமே, தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை. வழிகாட்டி 24 மணி நேரத்துல எப்படிங்க வந்து ஒரு எதிர்நிலைக்கு போக முடியும்? உங்க சந்தேகம் என்ன? இப்ப உங்க தலைவர் சொல்ற மாதிரி சங் பரிவார அமைப்பு கூட துணை போறாரு அப்படின்றதானா? இது என்ன சந்தேகம்? அதான் வெளிப்படையா இருக்க. இவருக்கு ஆதரவாக இவருடைய வக்கீலாக மாறி நிற்பவர்கள் பூரா சங் பரிவார் சக்திகள். இவர் ஆதாரம் இல்லாம பேசிட்டாரு, ஆதாரத்தை நான் தர்றேன்னு அண்ணாமலை வந்து இவருக்கு ஆதரவு வந்து நிக்கிறாரு. அவனே ஒரு தொடுப்பு, நீ அவனுக்கு எடுப்பா. இவர் கட்சியை சார்ந்த சக தோழர்களை எப்படி பேசியிருக்காரு, என்ன லாங்குவேஜ்ல திட்டிருக்காரு நம்ம பாக்குறோம்ல. அவர் என்ன நல்ல நல்ல அழகு தமிழ் சொற்கள்லயா வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. நீ எங்கம்மா போற? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிறியா? பெண்களுக்கு எதிராக பெரியார் பேசியிருந்தா பெண்களை முன்னேற்றுகிற திட்டங்களை எப்படி பெரியார் வழி நடக்கக்கூடிய ஒரு அரசு கொண்டு வரும்?